திண்டுக்கல் அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசை கண்டித்து பேரணி மற்றும் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் 4 புதிய சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெறுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் திண்டுக்கல்லில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நேற்று இந்தியா முழுவதும் பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் ஊர்வலமாக வந்து சாலை ரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு மாவட்ட கவுன்சில் செயலாளர் அழகர்சாமி, CITU மாநில பொருளாளர் ராஜேந்திரன், INTUC மாவட்ட தலைவர் முருகன், AITUC மாவட்ட தலைவர் பாலன் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக மாநகர செயலாளர் துணை மேயருமான ராஜப்பா மறியல் போராட்டத்தை துவக்கி வைத்து பேசினார். இதில் தொழிலாளர் வாழ்வாதாரத்தையும் உரிமைகளையும் பறிக்கும் 4 புதிய சட்ட தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகளுக்கு விரோதமான விதை சட்டம், மின்சார திருத்த சட்டம் திரும்ப பெற வேண்டும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி சட்டத்தை சீர்குலைக்கும் VPG ராம்ஜி என்ற பெயரில் கொண்டு வந்துள்ள திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் பிரபாகரன், CITU மாவட்ட செயலாளர் ஜெயசீலன், காங்கிரஸ் மாநகர செயலாளர் மணிகண்டன், விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர் மைதீன் பாவா, HMS மாநில துணைத் தலைவர் பிருத்விராஜ் உட்பட 300க்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொண்டனர். இவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். வியாழக்கிழமை மாலை 4 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல்.